அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எஸ்எம்இ ஐபிஓ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளென் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் எஸ்எம்இ ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஐபிஓ ரிலேட்டடாக என்னென்ன டேட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்ஸ், ஸோ ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து என்ன ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். ஸோ நான் வந்து சிபில் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோவை உங்கள் மூலமாக வந்து என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்துட்டு தமிழ்லேயே வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணோம் அப்படின்றது ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். கிளென் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஐபிஓ, ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு வந்து என்ன பிஸ்னஸ் அப்படின்றதும் பார்ப்போம். நம்ம நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லைனா ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ஓகேங்களா. போனோன்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணுறீங்க. ஆர்டர் பண்ண உடனே சப்போஸ் நீங்கள் வந்து அங்கே டேபிள்லேயே அங்கேயே நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா, அங்கேயே பிளேட்டில் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டு வந்துடுறீங்க. இல்லை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஒரு பேக்கேஜிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த பேக்கிங் பண்ணுற அந்த பேக்கிங் டைப் ஆஃப் அந்த பேக்கிங் திங்ஸ் எல்லாமே இருக்குங்க பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே இவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜூஸ் ஷாப் வந்து போகிறோம், அங்கே போய் நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க என்னன்னா ஒரு ஸ்டாஸ் எல்லாமே நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டாஸ் எல்லாமே இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து என்னன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபுட் பேக்கிங் அண்ட் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் வந்து பிஸ்னஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளென் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து பண்ணுறாங்க. எப்போ இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்னா 2007 வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட ஸ்பெஷலைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் வால் ஃபுட் கண்டெய்னர்ஸ், ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம பேசணும். ரொம்ப தின் வால் இருக்கிற ஃபுட் கண்டெய்னர்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அண்டு கம்போசிட்டபிள் ஸ்டாஸ், ஓகேங்களா. மக்கிற தலைமையோட அதனால் ஸ்டாஸ் வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு சர்விங் செக்டார்ஸ் சச்சஸ் ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டு, கேஃபெட்டரியா, கேட்ரிங், இது மாதிரி ரிலேட்டடான இது பண்ணுறதுக்கு. அப்புறம் பெவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா. பெவரேஜ் இண்டஸ்ட்ரினா இந்த கூல்ட்ரிங்க் ரிலேட் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாஸ் வந்து சப்மிட் பண்ணுறது. ஸோ ஃபுட் பேக்கிங் வந்து பண்ணுறவங்களுக்கு. ஸோ இவங்க எல்லாருக்குமே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷலைஸ்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னா, தொலாரா அப்படின்ற இடத்துல தான் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 90,900 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் இவங்க கிட்ட இருக்குது. ஸ்கில்டு ஸ்டாஃப் அண்ட் டு என்ஹான்ஸ் தி ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி வந்து இவங்க கிட்ட வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவில் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்களான்னா கிடையாது, இந்தியாவிலும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதர் தென் இந்தியாவிலேருந்து என்னன்னா வேறு அதர் கண்ட்ரீஸ்லும் பண்ணுறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் USA, ஆஸ்திரேலியா அண்ட் மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரீஸ் அண்ட் ஆஃப்ரிக்கா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வேர்ல்ட்லேயே வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா இடமே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட 25 லாயல் கஸ்டமர்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கண்டினியூஸாக, அதாவது என்னன்னா ஒரு பிராண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாமே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து என்னன்னா நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்து என்னன்னா கொடுத்துட்டு இருக்கிறதுனால, ஓகேங்களா. இவங்களுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். தின் வால் ஃபுட் கண்டெய்னர்ஸ் அண்ட் கம்போசிட்டபிள் ஸ்டாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாருங்களேன், கிட்டத்தட்ட 80 மெகா10 மந்த் இவங்க வந்து பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ 2022 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 665 மெகா10 பர் மந்த் வரைக்கும் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஸ்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து இவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 95 மெகாடன்ஸ்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 160 மெகாடன்ஸ் வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க 2022 படி இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து இவங்களுக்கு இருக்குது. இது பார்க்கும்போது ஸோ ஆஸ் பர் May 31, May 31, 2025 பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 306 பேர் இவங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளென் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஐபிஓட ஒரு பேசிக் என்ன கம்பெனி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே இருக்குது, எந்தெந்த கண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு சின்ன டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ டேட்டா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஐபிஓக்கு தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்கணும், இது வந்து என்னன்னா ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, அது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும், ஓகேங்களா. ஸோ எஸ்எம்இ ஐபிஓ எப்போ வந்து ஓப்பன் ஆகுது, ஜூலை 8 ஜூலை 10 வரைக்கும் ஓப்பன் ஆகுது. ஸோ 8, 9, 10 ஸோ 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ ஐபிஓ வந்துட்டு ஓப்பன் ஆகுது. எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா பர் ஷேர் அப்படின்றது வந்து இருக்குது. என்ன ப்ரைஸ் பேண்டில் வந்து இவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 92 ரூபாயிலிருந்து 97 ரூபா வரைக்கும் இவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் சைஸுக்கு 1200 ஷேர் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. சேல்ஸ் டைப்பு ஃப்ரெஷ் கேபிட்டலாக தான் வந்து வராங்க. ஸோ ஓவரால் என்ன சைஸில் இவங்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
63 கோடி ரூபாய் வந்துட்டு இவங்க வந்து வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 63 கோடி ரூபா வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் வந்து 59 கோடியும், பப்ளிக் வந்து 59 கோடியும், ரிசர்வ்டு ஃபார் மார்க்கெட் மேக்கர், இவங்க மார்க்கெட் மேக் பண்ணிங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா கிரிராஜ் ஸ்டாக் புரோக்கிங் பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 3.15 கோடிகளுக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட், இதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயும் வந்து இது பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. எந்த இதில் வந்து லிஸ்டிங் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவங்க வந்து லிஸ்டிங் பண்ணுறாங்க as a எஸ்எம்இ ஐபிஓவா. எஸ்எம்இ ஐபிஓ அப்படின்னு எஸ்எம்இனா என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு தொழில்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம், 8லேருந்து 10க்குள்ளே அப்ளை பண்ணிட்டோம் நம்ம வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் எப்போ வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி நம்ம 4th டேன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் 4th டே நைட்டு அப்படின்னா 5th டே இயர்லி மார்னிங் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 11 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மண்டே, அதாவது நெக்ஸ்ட் மார்க்கெட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 14 அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு எல்லாமே டிமாண்ட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து கொடுத்துருவாங்க. யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜூலை 14 அன்னைக்கு அன்ஃப்ரீஸ் அண்டு டிமாண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க, கிடைச்சிருந்தா டிமேட் அக்கௌண்ட் ஷேர் பண்ணுவாங்க, கிடைக்கலன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லிஸ்டிங் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மறுநாள் டியூஸ்டே அன்றைக்கி ஜூலை 15 லிஸ்டிங் டேட் அன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், நடந்துடும். எப்போ யூபிஐ மேண்டேட் டேட் பார்த்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் 3rd டே அன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, யூபிஐ மேண்டேட் பண்ணிடணும். ஸோ 3rd டே அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10. ஸோ அன்றைக்கி ஈவினிங் 5 PM வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், மேண்டேட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேங்களா? ஸோ ரீட்டைல் கேட்டகரி வந்து எத்தனை லாட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ எஸ்எம்இ வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு ஐபிஓ வேறு, எஸ்எம்இ ஐபிஓ போர்டு வேறு வந்துட்டு. மெயின் போர்டு ஐபிஓவில் மினிமம் ஒரு லாட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 13 லாட் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும் தெரியும். பட் எஸ்எம்இ ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரீட்டைல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 2 லாட்டு தான் பண்ணணும். மினிமமே நீங்கள் என்ன பண்ணணும், 2 லாட்டு தான் பண்ண முடியும். ஒரு லாட் உங்களால் வந்து பண்ண முடியாது. 2 லாட்டு, ஒரு லாட்டுக்கு 1200 ஷேர், 2 லாட்டுக்கு 2200 ஷேர். ஸோ குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட 2,32,800 ரூபா இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ரீட்டைல் கேட்டகரிக்கே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் நான் வந்து 3 லாட் 4 லாட் 6 லாட் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீட்டைல் கேட்டகரியில் உங்களால் பண்ண முடியாது. பட் ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரியில் உங்களால் போயிட்டு பண்ண முடியும். ஸோ ஹெச்என்ஐ கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹெச்என்ஐ, பிக் ஹெச்என்ஐ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸ்மால் ஹெச்என்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லாட்லேருந்து 8 லாட் வரைக்கும் உங்களால் வந்து பண்ண முடியும். பிக் ஹெச்என்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 9 லாட்டுக்கு மேலே வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 லாட்லேருந்து மேக்ஸிமம் 4 லாட் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், எம்ப்ளாய்க்கு 5 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எம்ப்ளாய்க்கு மட்டும் 2 லாட்லேருந்து 4 லாட் வரைக்கும் பண்ண முடியும். ஸோ கிளென் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓட என்ன வந்துட்டு என்னன்னா, மார்க்கெட் அவங்க வந்து எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 100% ஷேர் இருக்குது, 100 ஷேர் இருக்குது. 100 ஷேர் வந்து என்னன்னா, பப்ளிக் எத்தனை ஷேர் கொடுக்கணும், ஹெச்என்ஐ கேட்டகரிக்கு எத்தனை கொடுக்கணும், கியூஏபிக்கு எத்தனை கொடுக்கணும் அப்படின்றது என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் ஷேர்ஸ் ஆஃபர்டு வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5%, ஸோ என்ஐ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13%, ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்துட்டு 32%, எம்ப்ளாயி ஷேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.36%, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கியூபிக்கு வந்து என்னன்னா, இங்கே வந்து என்னன்னா மிஸ்டோட இருக்குது, ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மீதி இருக்குன்றதை கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ, ஒரு கம்பெனி நம்ம வந்து நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ண போகிறோம், என்ன ஃபங்க்ஷனாலிட்டின்னு தெரிஞ்சிருச்சு, பட் அது என்ன வேல்யூவேஷன் இருக்குன்றது நமக்கு வந்து தெரியணும். அப்போ கண்டிப்பாக என்னென்னா அதுக்கான சில டேர்ம்ஸ் வந்து இருக்குது. நமக்கு வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் நமக்கு டேர்ம்ஸ் இருக்குது. ஆர்ஓசினா என்ன, டெப்ட் பை ஈக்விட்டினா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு எஸ்டிமேஷன் வந்து பண்ண முடியும். இந்த கம்பெனி வந்து எந்த மாதிரி வேல்யூவேஷனில் வராங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 16.94% இருக்குது. டெப்ட் பை ஈக்விட்டி 2.28 வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கடன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிய வருது. ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த், ஓகேங்களா? ஸோ RONW வந்து பார்த்தீங்கன்னா 45.4%. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 10.70%. எபிட்டா மார்ஜின் 23.60%. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.22 தான் வராங்க. ஓகேங்களா? ஸோ புக் வேல்யூவோட இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கம்பெனி நம்ம கம்பெனி வந்து என்னன்னா என்னைக்கு லிஸ்ட் ஆகுது, என்னைக்கு ஓப்பன் ஆகுது, எப்போ அப்ளிகேஷன் போட போகிறோம், என்ன கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பட் எனக்கு ஃபினான்ஷியலாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு தெரியணும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ லெவலில் மட்டும் தான் அங்கே வந்து கொடுத்துருக்கோம். பட் நம்ம ஒரு கம்பெனி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ளையே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அசட் பார்ப்போம். ஸோ மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025, ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் இவங்க கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அசட் பார்த்தீங்கன்னா 137 கோடி, 160 கோடி, 214 கோடி அசட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு வருஷம். ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 119, 145 கோடி, 171 கோடி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய், 8 கோடி ரூபாய், 18 கோடி ரூபாய் ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெட்ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்டாகார் என்ற வெப்சைட்டில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன். ஸோ ஐபிஓட இன்னொரு கேபிஐ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வேல்யூ ப்ரீ ஐபிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10.40 5.59 வந்து மாறுது. ப்ரைஸ் பர் ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 9.33 12.78. ஓகேங்களா. ஸோ இதுவும் அந்த நான் சேஞ்ச் பண்ணுது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் பார்த்துட்டும் என்ன கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தோம், எந்த டேட்டில் ஓப்பன் ஆகுது, எந்த டேட்டில் வந்து க்ளோஸ் ஆகுது, எப்போ அலாட்மெண்ட் லிஸ்டிங் டேட்டு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன செக் பண்ணிட்டோம். சரி ஓகே. சில பேர் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மாக நான் வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து வாங்க போகிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் ஆகிற அன்றைக்கி எனக்கு லிஸ்டிங் ஆகின அன்றைக்கி எனக்கு என்ன பண்ணணும், ஒரு ப்ராஃபிட் எடுத்து நான் வந்து வெளில வந்துடணும். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம என்னன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக ஒரு பிரீமியம் என்ன ஆகிட்டு இருக்கும், ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு இந்த ஐபிஓக்கு எவ்வளோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணுமா. ஐபிஓ வாட்சில் நான் வந்து அந்த டீட்டெயில் வந்து எடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26% வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா 2.25 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60,000 ப்ராஃபிட் வர அளவுக்கு வந்துட்டுனா இது வந்து இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் எனிகோ கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு ஓகேவா, உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஓகேவா, செல் பண்ண முடியுமா, இல்லை நம்ம லாங் டேர்ம் பண்ண போகிறோமான்றதை எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமான்றத டிசிஷன் உங்கள் ஓன் டிசிஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு மிக மிக நன்றி நண்பர்களே.